வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது தேர்தல் காலம் 2024 தேர்தல். இந்த தேர்தல் களத்தில் மக்களிடத்திலே வாக்கை சேகரிப்பதற்காக ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். இப்படி ஈடுபடுத்திக் கொண்டு தங்களுடைய பணியினை வாக்காளர்களுக்கு வாக்கினை சேகரிப்பார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வு நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களுக்கு வாக்கினை கேட்பதற்காக அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வாக்கு சேகரிக்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் ஓவேலி பகுதியிலே இருக்கின்ற 10ஆம் வார்டு பகுதியில் வார்டு உறுப்பினராக இருக்கின்ற சுறுசுறுப்புக்கு பெயர் போன ஒரு உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற ஜாபர் அவர்கள் தலைமையில் 2வது சுற்று ராசா அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் பணியிலே ஈடுபட்டார்கள். ஒவ்வொரு இடமாக காடு மேடு தேயிலை தோட்டம் என்று ஏறி சென்று மக்களுக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ராசா அவர்கள் செய்திருக்கின்ற சாதனைகள், அவர் தேயிலை தோட்டம் தொழிலாளர்களுக்கு ஆற்றிய பணிகள், நீலகிரி மாவட்டத்திலே உதகையிலே ஒரு மருத்துவமனை சிறப்பாக கொண்டு வந்து அந்த மெடிக்கல் மருத்துவமனை, மெடிக்கல் காலேஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரம்மாண்டமான மருத்துவமனை உதகையிலே கொண்டு வருவதற்காக தன்னுடைய பணியை, தலைமை மருத்துவமனை கூடலூரிலே அமைய வேண்டும் என்பதற்காக அதற்கு ஆற்றிய பணி, இன்னும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதின் காரணமாக இலவச பேருந்து தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் கொண்டு வந்து சென்னை, திருச்சி, தஞ்சை, கோவை, மதுரை என்று பெருநகர்களிலே அந்த இலவச பஸ் பெண்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. மலை மாவட்டமான இந்த நீலகிரி மாவட்டத்திலே இல்லை என்று எடுத்து சொல்லி தளபதியிடம் நீலகிரி மாவட்டத்திலும் இலவச பேருந்துக்கு ஏற்பாடு செய்தவர்தான் நீலமலை நெப்போலியன் என்று சொல்லப்படுகின்ற ராசா. அவர்களுக்கு உங்களது வாக்கினை தர வேண்டும் என்று ஜாபர் அவர்கள் ஒவ்வொரு இடமாக சென்று வாக்கினை சேகரித்தார். இதில் சம்சுதீன், அச்சுதன், வேலாயுதம், சுப்பிரமணி, மாயாகு, செல்வராஜ் மற்றும் அந்த பகுதியிலே இருக்கின்ற தொண்டர்கள் எல்லாம் வாக்கினை சேகரித்தார்கள். இதை போல நெல்லியாளம் நகராட்சிக்கு உட்பட்ட பந்தலூர் மற்ற பகுதிகளிலே நெல்லியாள நகரமன்றத்தினுடைய தலைவியாக இருக்கின்ற சிவகாமி அவர்கள் தலைமையில் அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கின்ற சாதனைகள், பெண்களுக்காக கொண்டு வந்திருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை சொல்லி வாக்கினை கேட்டார். அந்த பகுதியிலே இருக்கின்ற ஆதிவாசி இன மக்கள் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் வாக்கினை கேட்டார். இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவரும் வியாபாரி சங்கத்தினுடைய தலைவருமாக இருக்கின்ற திரு அசரப் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களும் உடன் சென்றார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு நெல்லியாளம் பகுதியிலே இருந்து தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய கவர்மெண்ட்ல வந்து காங்கிரஸ் இருக்கணும், நம்ம கீழே கவர்மெண்ட்ல டிஎம்கே இருக்கணும். சிறுபான்மையருக்காகட்டும் நமக்காகட்டும் நம்ம ஏழை மக்களுக்கு குரல் கொடுக்கிற ஒரே மனுஷன்னா ராசா அண்ணா தான். சிறுபான்மையருக்கு அதிகமா குரல் கொடுக்கிற மனுஷன் நம்ம முதலமைச்சர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான். ஏன்னா ராசா வந்து மத்திய கவர்மெண்ட்ல அவர் ஒரு ஜெயிச்சுட்டாருன்னா மத்திய கவர்மெண்ட்ல வந்து மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணித்தரேன். பார்க்கலாம் கொண்டு வந்திருக்கோமா, நம்ம ஆட்சியில வந்து நிறைய விஷயங்கள் பந்தலூருக்கு பண்ணியிருக்கோம். பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இன்னும் 5 கோடியில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்க்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம பொழுதுபோக்கு பார்க்கே இல்லைன்னு சொன்னாங்க, பார்க்கு கொண்டு வந்திருக்கோம். சின்ன சின்ன வேலைகள் ஏரியாவில் எனக்கு தெரியும், ஏரியாவில் வேலைகள் அதிகமாக நடக்கலை, எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு. அதையும் நான் முடிஞ்ச அளவுக்கு 2 வருஷம் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வந்துருவேன். நீங்க கவலையே படாதீங்க. புரியுது, எல்லாத்தோட கஷ்டமும் புரியுது, நம்ம கட்சிக்காரங்களோட கஷ்டமும் புரியுது. 2 வருஷம் இருக்கு. ஏன்னா ராசாவை ஜெயிக்க வச்சிட்டோம்னா என்னாலே கேள்வி கேட்க முடியும்.
நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது கூட நான் போய் ராசானா கிட்ட கேட்டோன்னா ஃபர்ஸ்ட் எனக்காக ஃபீல் பண்ண ஒரே மனுஷனா நம்ம ராசானா. கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். ராசானா முடிஞ்ச அளவுக்கு அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். எல்லாருமே சேர்ந்து கட்சியில சேரணும். சரிங்களா? எத்தோடு இந்த நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.